என்ன பொறுத்தவரை இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா அது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்க. என்ன ரீசன், என்ன பெனிஃபிட் இருக்குன்னா கேஷ் பெனிஃபிட் ஆர் நான் கேஷ் பெனிஃபிட். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். நீங்க மாசம் மாசம் ஃபண்ட் கட்டிட்டு வரீங்கல்ல, அதுவும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். எப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. என்ன பெனிஃபிட்க்கு, நீங்க அந்த ஒரு வருஷம் நீங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்க. அது கேஷ் பெனிஃபிட். இல்ல நான் கேஷ் பெனிஃபிட் என்னன்னா அமௌண்ட்டுக்கு பதிலா இல்ல கோல்டு, சில்வர் இல்ல எதனா ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நான் கேஷ் பெனிஃபிட். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு லாங் டேர்ம்க்கு நீங்க வந்து எஸ்ஐபி பண்றீங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். Don't try to chase the rabbit. Surely you can't win. But if you learn to walk along with the turtle, you can win one day. He's living in an extremely imaginary world. He needs some serious cars. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். முயலை எப்பவுமே நம்ம சேஸ் பண்ண நினைக்க கூடாது, நம்மளால வின் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சீக்கிரமாவே கோடீஸ்வரன் ஆயிடணும், இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் இழந்துட்டு தான் வெளியே போவீங்க. பட் அதே நீங்க ஆமா மாதிரி பொறுமையா நடக்க கத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை காம்பவுண்ட் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதை விட கண்டிப்பா அதிகமான பணத்தை நீங்க ஒரு நாள் சம்பாதிச்சிருவீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் கண்டென்ட் உங்களுடைய ஷோவை ஃபாலோ பண்ண மாதிரி